அன்புள்ள தோழர்களே, உங்களுக்கு வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்மளோட சேனல் வியூஸ் போகாத அளவுக்கு தடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் பொருளாதார ரீதியாக பெரும் தடையோட இருக்கிறோம். இப்போ நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த தொகை எங்களுக்கு சேனல் நடத்த ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. நீங்க ஒரு மாதத்துக்கு 100 ரூபாய் தொடர்ந்து மாதம் மாதம் அனுப்புங்க. உங்க சப்போர்ட்னால தான் நம்ம எனவே பேசுவோம் தொடர்ந்து நடக்கும். உதவி கொண்டிருக்கும் தோழர்களுக்கும் உதவ போகும் தோழர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. வணக்கங்க. கோயம்புத்தூர் புக் ஃபேர் இன்னைக்கு தாங்க லாஸ்ட் டேட். எல்லாரும் கிளம்பி போயிருங்க. நிறைய புத்தகங்கள் வாங்குங்க. நான் எப்படி உங்களை புக் ஃபேருக்கு போங்க போங்கன்னு சொல்றேனோ அதே மாதிரி தான் இந்தியாவே சேர்ந்து நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர், சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்டரை பதவியிலிருந்து வெளியே போங்கன்னு சொன்னோம். அவரும் பதவியிலிருந்து வெளியே போயிட்டாரு. நேத்து பார்த்தா நம்ம தமிழ்நாடு மக்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம தமிழ்நாடு எஜுகேஷன் மினிஸ்டரை வெளியே போங்கன்னு சொல்லிட்டாங்க. அவரும் ஸ்பீடா வெளியே கிளம்பி போயிட்டாரு. இப்படி அவங்க எல்லாம் போன மாதிரியே நீங்களும் புக் ஃபேருக்கு போயிட்டு வந்துருங்க. நீங்க எப்படி புக் ஃபேருக்கு போறீங்களோ அதே மாதிரி நான் வீடியோக்குள்ள போறேன். நான் ஏன் போறேன் அப்படின்னா, போனவங்களை பத்தி பேசுறதுக்காக வீடியோக்குள்ள போறேன். வட இந்திய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ணது அதுதான் வெற்றின்னு நினைக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் இந்த வெற்றிக்காக போராடினா அந்த மாணவர்களுக்காக நம்ம கண்டிப்பா வாழ்த்தணும். உங்க போராட்டம் வெற்றி அடைந்தது, நீங்க போராடினது வெற்றி, வாழ்த்தணும். ஆனா உங்க கோரிக்கையில ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தது. அந்த மிஸ்டேக்கையும் சரி செய்துதான் இப்ப தமிழ்நாடு போராடிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு இன்னைக்கு நேத்து கிடையாதுங்க, இல்ல இந்த ஒரு மாசமெல்லாம் கிடையாதுங்க. அனிதா மரணத்துக்கு முன்னாடி இருந்தே நீட் வேண்டாம்னு போராடிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா ஃபேர் நீட்னு கேட்க கூடாது, பேன் நீட் அப்படின்னு தான் கேட்கணும். சரி, இதுக்கு என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு கேக்குறீங்களா? நீட்டே தப்புங்க, அதனாலதான் பேன் பண்ண சொல்றோம். ஆனா நீங்க எப்படி கேக்குறீங்கன்னா, தப்பலையும் கொஞ்சம் தப்ப மட்டும் பண்ணுங்கன்னு சொல்றீங்க. தர்மேந்திர பிரதான்னால மட்டும்தான் இங்க நீட்ல தப்பு நடந்துச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்ப தர்மேந்திர பிரதானுக்கு பதிலா வேற யார் அங்க இருந்தாலும் இதே தப்பு தான் நடக்க போகுது. ஏன்னா நீட் அப்படிங்கறதே தப்பு தான். நம்ம தமிழ்நாடு கல்வி அமைச்சர்கிட்ட மாணவர்கள் ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. அண்ணன், பிஜேபின்னு ஒரு வார்த்தையை சொல்லுன, பிஜேபின்னு ஒரு வார்த்தையை சொல்லுன. அப்பதான் புரிஞ்சது அவன் தாவேகாவினுடைய கட்சி கொள்கை எதிரி அப்படிங்கிற சொல்ற அந்த கட்சியோட பேரை எந்த இடத்துலயும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான். அந்த கட்சி எங்களுக்கு கொள்கை எதிரிங்க, அந்த கட்சி எங்க கொள்கைக்கு எதிரான கட்சிங்க. ஆனா தீய சக்தி திமுக அரசியல் எதிரிங்க. கொள்கை எதிரி யாரு அப்படின்னு சொல்ல முடியாம ஒரு கொள்கை எதிரியை வச்சிருக்கிறது தாவேகா தாங்க. மதிவதனி தொடர் ஏற்கனவே இதுக்கு ஒரு கேள்வி கேட்டாங்க. கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுகன்னு சொல்றீங்க. அப்போ கொள்கை எதிரியுடைய அரசியலை நீங்க ஏத்துக்கிறீங்களா, இல்ல இந்த அரசியல் எதிரியோட கொள்கையை நீங்க ஏத்துக்கிறீங்களா? எஸ், இவங்க இத கரெக்டா பண்றாங்க. பாஜகவினுடைய அரசியலை தமிழ்நாட்டுல நடத்திக்கிட்டு இருக்காங்க தாவேகா. அப்ப திமுகவின் கொள்கைய தமிழ்நாட்டுல தாவேகா நடைமுறைப்படுத்துமா அப்படின்னு கேட்காதீங்க. பாஜகவின் அரசியலே திமுகவின் கொள்கைக்கு எதிரானதுதான். அப்ப தாவேகா அந்த அரசியல் எடுத்துக்கிட்டுச்சுன்னா தாவேகாவோட அரசியல் திமுகவோட கொள்கை எதிர்ப்பு தானே. சோ தாவேகாவை பத்தி பேசுறதுக்கு அதுல ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா தாவேகா என்பது பாஜக. ஆனா நம்ம பேச வேண்டியது சனம் செட்டி. அதான் நேத்து பேசியாச்சுல, இப்ப எதுக்கு அந்த பிள்ளைய பத்தி மறுபடியும் பேசணும் அப்படின்னு கேக்குறீங்களா? நேத்து கூட அந்த பிள்ளை பேசுனது மைக்க புடுங்கின கோவத்துல பேசிருக்குன்னு எடுத்துக்கலாம். ஆனா இன்னைக்கு அந்த புள்ள பேசுனது மைக்க புடுங்காத கோவத்துல பேசிருக்கு. ஏன்னா அந்த புள்ள அந்த மீட்டிங்கு போனா நீட்ட பத்தி யாருமே பேசல. சிஎம் மிஸ்ஸிங்னு பேசுறாங்களாமா. பேசுங்க சிஎம்னு சொல்றாங்களா. மாணவர்களின் போராட்டம் ஆளுங்கட்சிக்கு எதிரானது. ஆளுங்கட்சி பதில் சொல்லித்தான் ஆகணுங்கிற இடத்துலதான் இருக்குது. ஆளுங்கட்சின்னு வந்துட்டா அங்க சிஎம்னு ஒருத்தர் இருப்பாரு அப்படிங்கிறது சனம் செட்டிக்கு தெரியாது. அதனால என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டுல இருக்கிற சிஎம் ஆகிய நீங்க பேசணும்னு மாணவர்கள் சொல்றாங்க. ஆனா சிஎம் ஒன்லி ஃபேக் நியூஸ் தான். குஜராத்ல எப்படி ஃபேக் நியூஸ் வந்துச்சோ அதே மாதிரிதான் இப்ப தமிழ்நாட்டிலயும் பரவிக்கிட்டு இருக்குது. நாங்க அதை செஞ்சுட்டோம், இதை செஞ்சுட்டோம், அதை மல்லாக்க போட்டோம், இதை நிமித்தி போட்டோம், அது பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோம், இப்படின்னு தான் ஃபேக் நியூஸ் வந்துகிட்டு இருக்குது. இது சிஎம்னுடைய அரசியல்.
ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா சனம் ஷெட்டி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, நாக்கு புடுங்குற மாதிரியான ஒரு கேள்வி. நம்ம சிஎம் வந்து நீட் கோச்சிங் சென்டர்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காராமா, அதுக்கு ப்ரூஃப் இருந்தா காட்டுங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லி இருக்குது. சிஎம் உங்க வீட்டுக்கு வந்தா நீங்களே கேட்டுக்கலாம் அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்ல முடியாதுங்க. ஆனா அந்த அம்மா கூச்ச நாச்சமே இல்லாம பேசி இருக்குது பாருங்க. வேணா சிஎம் போய் கேள்வி கேளுங்க. சிஎம் என்ன என் வீட்லயா இருக்கிறாரு, இல்ல நான் என்ன வாயில நல்லா வந்துரும், வாயில நல்லா வந்துரும். என்ன டாஷுக்கு என்கிட்ட கேக்குறீங்க? இப்படி எல்லாம் சனம் சட்டி பேசி இருக்க வேண்டும். ஆனா இப்படித்தான் பேசி இருக்கிறாங்க, என்ன பண்ண முடியும்? சனம் ஷெட்டியோட கோபம் நியாயமானதா அப்படின்னு கேட்டா, ஒருவேளை ராஜ்மோகன் அங்க இருந்து துரத்தி அடிச்சதுனால அந்த கோபம் இருந்திருக்குமோ? தமிழ்நாட்டின் கல்வி அமைச்சரான ராஜ்மோகனை பேச விடாம எதுக்கு பண்ணணும்? ஏன்னா அவர்தான் அன்னைக்கே தெளிவா சொல்லிட்டாரே, ப்ராப்பர் பர்மிஷன் நீங்க கேட்டீங்கன்னா ப்ராப்பரா பர்மிஷன் கொடுக்கறதுக்கு நாங்களும் தயாரா இருக்கோம். வீதி டிவிகே ஆஃப் த தமிழ்நாடு ஆஃப் த தவேகா கட்சி. வி ஆல்சோ நாட் அட் ஆல் இன்ட்ரெஸ்டட் இன் நீட்டுங்க. நீட்டை பேன் பண்ணணும் அப்படிங்கறதுல நாங்க உறுதியா இருக்கிறோமுங்க. அட நான் மட்டும் இல்லைங்க, விளையாட்டுத்துறை அமைச்சரும் விளையாட்டுத்தனமா உறுதி அளிக்கிறாரு. கரண்ட் துறை அமைச்சர் கரண்ட் பாஸ் பண்ற மாதிரி உறுதியா இருக்காரு. ஆனா இந்த நீர்வளத்துறை அமைச்சர் மட்டும் ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறாரு. மத்த அமைச்சர்கள்லாம் இத பத்தி பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. வன்னியரசனுக்கு தகுதி நிறைய இருக்கு, ஆனா அவரு பேசலைங்க. அதுக்கப்புறம் கட்சியில பெருசா சொல்லிக்கிற மாதிரி யாரும் கிடையாதுங்க. ஆனா நீட்டுக்கு எதிரா நிக்கிற கட்சி கிட்ட, ஆளுங்கட்சி கிட்ட நீட்டுக்கு எதிரா ப்ரொடெஸ்ட் பண்ற மாணவர்கள் வந்து பெர்மிஷன் ப்ராப்பரா கேட்கணுமாமா. கேட்டோம்னா நீங்க எல்லாரும் மெரினாக்குள்ள போய் நின்று போராட்டம் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு ஃபுட் சப்ளை பண்றோம். ஜனநாயகன் படத்துடைய FDSS எப்படி இருந்துச்சோ, அதாவது ஃபர்ஸ்ட் டே செகண்ட் ஷோ, அந்த மாதிரி நாங்க எல்லாருமே மக்களை கஷ்டப்படுத்துவோம். நீங்க வந்து தியேட்டரை உடைக்கலாம், சேரை உடைக்கலாம், ஸ்கிரீனை கிழிக்கலாம், ஏன் மேல ஏறி பால் ஊத்தலாம். இதுக்கெல்லாம் நீங்க பெர்மிஷன் வாங்க வேண்டியதே கிடையாது. டிராபிக் ஜாம் ஆகி மக்கள் எல்லாரும் அவதிப்பட்டாலும் அதுக்காக நம்ம பெர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம். ஆனா தாவேகாவின் கொள்கைகளில் ஒன்னான விஷயத்துக்காக போராடணும்னா மட்டும்தான் நீங்க ப்ராப்பரா பர்மிஷன் வாங்கணும். தமிழ்நாட்டுல இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேட்டுத்தாங்க ஆகணும். இது தலையெழுத்து. ஏன் தெரியுமா? தாவேகா ஆட்சிக்கு வந்திருக்குல்ல. தாவேகா ஆட்சியில் தளபதி விஜய் சிஎம் இருக்கிறதுனால ஜனநாயகன் திரைப்படத்துக்காக பண்றதை தவிர வேற எதையும் செய்ய மாட்டோம்னு அவங்க உறுதியா இருக்காங்க. அதுக்காக தான் சனம் ஷெட்டில இருந்து ஷெட்டி சனம் வரைக்கும் எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட நோக்கமே ஜனநாயகன்ல இருந்து ஜனநாயகத்தை காப்பாத்துறதுதான். அவங்க அப்படி காப்பாத்திக்கிட்டே இருக்கட்டும், நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்போம். மறந்துடாதீங்க, சனம் ஷெட்டிய பேசி முக்கியமான விஷயத்த மறந்துடாதீங்க. புக் ஃபேருக்கு போங்க, நிறைய புத்தகங்கள் வாங்குங்க. வாங்கறதோட நிறுத்த வேணா, படிக்கலாம். குறிப்பா எதிர் வெளியீடுல மரியம் அப்படின்னு புத்தகம் இருக்குங்க. சம்சுதீன் ஹீரா அவர்கள் எழுதின புத்தகம், கண்டிப்பா வாங்கி படிச்சிருங்க. தோழர் ஹீராவை பத்தி நான் ஒரு விஷயம் சொல்லணுங்க, சொல்லிட்டுமா? சம்சுதீன் ஹீரா அவர்கள் வாசகர்களையே ரெண்டா பிரிச்சிருக்காரு. அவர் அப்படி பண்ணலைங்க. வாசகர்கள் ரெண்டா இருந்து அவரோட புத்தகங்களை படிங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஒரு கடவுள் மறுப்பாளரா இருந்து அந்த புத்தகத்தை படிச்சு பாருங்களேன், இந்த நிகழ்காலத்தை உங்களுக்கு கண் முன்னாடி கொண்டு வந்து காமிக்கும். அப்போ ஒருவேளை கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களா இருந்து அந்த புத்தகத்தை படிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறீங்களா? உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தால் சம்சுதீன் ஹீரா உங்களுக்கு சாத்தான். நீங்க நரகத்துக்கு போனா என்னென்ன தண்டனை எல்லாம் அனுபவிப்பீங்களோ அத்தனை தண்டனையையும் அந்த புத்தகத்துல அவர் உங்களுக்கு காட்டுவார். ஒருவேளை நீங்க சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த புத்தகம் சொன்ன செய்தியை உள்வாங்கிக்கிட்டீங்கன்னா இந்த பூமியவே சொர்க்கமா மாத்தலாம். சம்சுதீன் ஹீரா எனும் சாத்தான் இந்த பூமிய சொர்க்கமாக்குறதுக்காக புத்தகங்கள் எழுதிக்கிட்டு இருக்காரு. சம்சுதீன் ஹீராவின் புத்தகங்களை படியுங்கள், மனம் திருந்துங்கள். பரலோக ராஜ்யம் அல்ல, இந்த பூமியே சொர்க்கமாக மாற அதை நீங்களே மாத்துவீங்க. மரியம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறாள் இந்த பூமியை மாற்ற. அவசியம் இந்த புத்தகத்தை படித்து சம்சுதீன் ஹீரா என்ற சாத்தானோடு சேர்ந்து இந்த சொர்க்கத்தில் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.